அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் விஷானந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவ இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது தைராய்டு ஹார்மோனோடைய பிரச்சனை. அதாவது ஹைப்போதைராய்டாக இருந்தாலும் சரி, ஹைப்பர் தைராய்டாக இருந்தாலும் சரி, கூடி இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் பெண்கள் சந்திக்கக்கூடிய மாதவிடாய் கோளாறுகள், அதற்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ யாருக்கெல்லாம் இர்ரெகுலர் பீரியட்ஸ் தைராய்டு ஹார்மோனால் பிரச்சனையாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய உணவு முறை எப்படி இருக்க வேண்டும்? ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் அண்ட் ஹைப்போ ஆர் ஹைப்பர் தைராய்டிசம், இந்த பிரச்சனையில் உங்களுடைய டயட் எப்படி இருந்தால் இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த டயட் எய்தர் தைராய்டு ப்ராப்ளத்துக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும், அதே சமயம் ரெகுலர் பீரியட்ஸ் வரதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ தைராய்டு ஹார்மோன் அப்படிங்கிறது நம்ம உடலில் சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோனாக இருந்தாலும் அது ஒரு பிரச்சனையாக நம்ம பார்த்தா கூட அது ஒரு ஊட்டச்சத்து குறைபாடு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது நிறைய கனிம சத்துக்கள், வைட்டமின் சத்துக்கள், சரியான கொழுப்பு சத்து, சரியான புரதம், இது எல்லாமே குறைவாக இருக்கிறது தான் தைராய்டு ஹார்மோன் பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது ஃபர்ஸ்ட் திங் இந்த தைராய்டு ஹார்மோனுடைய அளவும் கண்ட்ரோலாக இருக்கணும், பீரியட்ஸும் ரெகுலராக இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். புரதம் நிறைந்த உணவுகள் நிறையா சேர்த்துக்கணும். பேசிக் காம்பனண்ட் ஆஃப் தைராய்டு ஹார்மோன் புரதம் தான். என்ன மாதிரியான புரதங்கள் எல்லாம் எடுத்துக்கலாம், புரோட்டீன் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விதைகள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி முளைக்கட்டின பயிறு வகைகள், பாசிப்பயிறு, கொண்டக்கடலை, இந்த மாதிரி முளைக்கட்டின பயிறு வகைகள் நம்ம எடுத்துக்கலாம். அதை தாண்டி நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கலாம், அதே நாட்டு மாட்டு பால் எடுத்துக்கலாம், சிறு மீன் வகைகள் நிறைய எடுத்துக்கலாம், கொட்டை வகைகளில் பிரேசில் நட் மாதிரி எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுக்கும் பொழுது உங்களுக்கு தைராய்டு ஹார்மோனும் சிந்தசிஸ் ஆகும், பீரியட்ஸும் ரெகுலர் ஆகிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா நல்ல கொழுப்புள்ள உணவுகள். இன்றைக்கி ஹார்மோனல் சிந்தசிஸ் அப்படிங்கிறது நமக்கு குட் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது நல்ல கொழுப்புள்ள உணவுகள் எதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று செக்கில் ஆட்டின எண்ணெய் வகைகள், அது தேங்காய் எண்ணெயாக இருக்கலாம், நல்லெண்ணெயாக இருக்கலாம். செக்கில் ஆட்டின எண்ணெய் வகைகள் எடுத்துக்கிட்டாலே தேவையான நல்ல கொழுப்பு கிடைக்க ஆரம்பிக்கும். சுத்தமான பசு நெய் நம்ம சேர்த்துக்கலாம். அது கூட மோர் அடிக்கடி சேர்த்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளஸ் விதைகள்லேருந்து எடுக்கப்படக்கூடிய எண்ணெய் வகைகள் எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் தைராய்டு ஹார்மோனுடைய முழுமையான சுழற்சிக்கும் அதே சமயம் மாதவிடாய் சுழற்சிக்கும் சீராக இருக்கிறதுக்கு சப்போர்ட்டிவான விஷயங்களாக சொல்லப்படுது. அடுத்து கனிமச்சத்து அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய தைராய்டு ஹார்மோன் சிந்தசிஸ்க்கு நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் தேவையாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா பழங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பைனாப்பிள், ஆப்பிள், ஆரஞ்சு, அந்த மாதிரியான பழங்கள்லாம் நம்ம நிறைய எடுத்துக்கலாம். இந்த பழங்கள் எல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை நிறைந்ததாக இருக்கிறதுனால உங்களுடைய ஹார்மோன் சுழற்சியும் சீர்படுத்தக்கூடியதாகவும் தைராய்டு ஹார்மோனோடைய அளவையும் சீர்படுத்தக்கூடியதாகவும் பீரியட்ஸும் ரெகுலராக வரத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி நிறைய நீர் காய்கறிகள் நம்ம சேர்த்துக்கிறது, பீர்க்கங்காய், புடலங்காய், சொரக்காய், வெள்ளை பூசணிக்காய், இந்த மாதிரியான நீர் காய்கறிகளும் கூடவே நிறைய கீரைகளும் சேர்த்துக்கணும். இது எடுத்துக்கும் பொழுது நிறைய ஜிங்க் சத்து, மெக்னீஷியம் சத்து, பொட்டாசியம் சத்து, இதெல்லாம் நம்ம ரத்தத்தில் கிடைக்கும் பொழுது நம்மளுடைய தைராய்டு ஹார்மோனுடைய சிந்தசிஸ் ப்ராப்பராக இருக்கும். அதே மாதிரி ப்ரோபயோட்டிக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா குடல் ஆரோக்கியம் சீராக இருந்தால் மட்டும்தான் தைராய்டு ஹார்மோன் மட்டும் இல்லை, எல்லா ஹார்மோன் சுழற்சியும் சீராக இருக்கும், முறையான ஒரு மாதவிடாய் சுழற்சியும் இருக்கும்.
அப்போது டெய்லி மோர் எடுத்துக்கிறது, வற்றல் வகைகள் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் டெய்லி எடுத்துக்கிறது, இனிப்பு சுவையை வந்து குறைச்சிக்கிறது, துவர்ப்பு சுவை உள்ள உணவுகள் அதிகமாக சேர்த்துக்கிறது, இதெல்லாம் குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவோட உற்பத்திக்கும் ஹார்மோன் சீராக இருக்கிறதுக்கும், குறிப்பாக தைராய்டு ஹார்மோனும் சீராக இருக்கிறதுக்கு சப்போர்ட்டிவான விஷயமாக இருக்கும். அன்றாடம் நம்ம உணவில் சேர்த்திக்கக்கூடிய சன்னலவங்க பட்டையாக இருக்கலாம், மஞ்சளாக இருக்கலாம், மிளகாக இருக்கலாம், இஞ்சியாக இருக்கலாம். அதே மாதிரி நம்ம அஞ்சரை பட்டியில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து தைராய்டு ஹார்மோனுடைய சிந்தசிஸ்க்கு சப்போர்ட்டிவாகத்தான் இருக்கும். ஸோ அதை முழுமையாக பயன்படுத்த வேண்டிய முறையில் நம்ம பயன்படுத்தினோம் அப்படின்னாலே ஒரு ஆரோக்கியமான தைராய்டு ஹார்மோன் சுழற்சிக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். குறிப்பாக அயோடின் சேர்ந்த உப்புகளும் பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் மாதவிடாய் சுழற்சிக்கும் மருந்தாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து சன்னலவங்கப்பட்ட டீ ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் சேர்த்துக்கிறது, மிளகு மஞ்சள் சேர்த்து டீ எடுத்துக்கிறது, இஞ்சியும் தேனும் சேர்த்து காலை பானமாக எடுத்துக்கிறது, இது எல்லாமே நம்ம வந்து ரெகுலர் பீரியட்ஸ்க்கும் சொல்லியிருக்கோம். இது எல்லாம் தைராய்டு ஹார்மோனோடைய ப்ரொடக்ஷனுக்கும் ப்ராப்பராக உற்பத்தி ஆகிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ இது எல்லாமே பண்ணுறோம் டாக்டர், பட் ரெண்டுமே நல்லா இருக்கணும்னா ஏதோ ஒரு முறையை நாங்கள் ஃபாலோ பண்ணால் அது நல்ல ஆரோக்கியமானதாக இருக்கும்னா என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லியுமே ஒரு 4-5 மிளகு பொடி பண்ணாமல் முழுமையாக அதை எடுத்து கூட வந்து 2 டம்ளர் தண்ணி விட்டு அந்த 5 மிளகையும் நல்லா கொதிக்க வச்சு ஹாஃப் கிளாஸாக சுண்டுற வரைக்கும் அந்த பெப்பர் வந்து முழுசாக போட்டுட்டு சுண்டுற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி அந்த மிளகு குடிநீரில் கொஞ்சமாக கருப்பட்டி போட்டு இரவு உணவுக்கு பிறகு டெய்லி குடிச்சிட்டே வாங்களேன். இதில் காரல் இருக்காது, அவ்வளோக்கா அல்சர் ஒன்றும் அக்ரவேட் ஆகாது, யார் வேணாலும் எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கும் பொழுது தைராய்டு சார்ந்த பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிக்கும், உங்களுடைய மாதவிடாய் சுழற்சியும் சீராக இருக்கும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.